அன்புள்ள நண்பர்களே, நாம் கண்ணாடியில் நமது முகத்தை, நமது உடலை நாம் பார்க்கின்ற பொழுது பின்வரும் துவாவை நாம் செய்ய வேண்டும். அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணாடியில் முன்னாடி நின்று தமது முகத்தை அவர்கள் பார்த்தால், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே சொந்தம் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம கமா அஹ்சன்த ஹல்கி ஃப அஹ்சின் ஹுலுகி, இறைவா, நீ எனது வெளித்தோற்றத்தை அழகுபடுத்தியது போன்று எனது குணத்தையும் உள்தோற்றத்தையும் அழகுபடுத்துவாயாக என்று இவ்வாறு பிரார்த்தனை செய்வார்கள். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இரண்டு தோற்றங்கள் உண்டு. ஒன்று வெளிரங்கமான தோற்றம், மற்றொன்று உள்ரங்கமான தோற்றம். இந்த வெளித்தோற்றம் என்று வருகின்ற பொழுது நாம் கண்ணாடியில் நின்று நாம் சிகை அலங்காரம் செய்கிறோம், தலையை சரி செய்கிறோம், முடிகளை சரி செய்கிறோம், இமைகளை சரி செய்கிறோம், மீசைகளை சரி செய்கிறோம், தாடிகளை சரி செய்கிறோம், காதுகளை சரி செய்கிறோம், மூக்கை சரி செய்கிறோம், பற்களை சரி செய்கிறோம். அப்போ உடல் முன்பகுதிகளை சரி செய்கிறோம், உடல் பின்பகுதிகளை சரி செய்கிறோம். இவ்வாறு நாம் வெளிரங்கமான தோற்றத்தை சரி செய்வது போன்று அந்தரங்கமான உள்ரங்கமான தோற்றத்தையும் நாம் சரிபடுத்த வேண்டும். இதற்காக இந்த பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவா, வெளிப்படையாக நான் அழகாக இருப்பது போன்று எனது உள்ரங்கத்தையும் எனது குணத்தையும் அழகுபடுத்துவாயாக, எனது உள்ளத்தையும் அழகுபடுத்துவாயாக என்று இந்த பிரார்த்தனை புரிவோமாக. நாம் வெளித்தோற்றத்திலும் உள்தோற்றத்திலும் சிறந்த மனிதராக வாழ்வோமாக.